ஹாய், இன்றைக்கி மிஷின் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மிஷினை ஓப்பன் பண்ணேன். சரி அப்படியே கொஞ்சம் க்ளீனிங்கை முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி. நிறைய ஒர்க் இருந்துச்சுனால அது பண்ண முடியல. சரி இன்றைக்கி அதையும் பண்ணலான்னு பார்த்தா நிறைய டஸ்ட்டு ப்ளஸ் இந்த சம்கி நிறைய ஸ்டோன்ஸு நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டஸ்ட்டுமே அதிகமாக இருந்துச்சு. முன்னாடி வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், டஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ ஆனால் ஷாப் வச்சுருக்கிறதுனால நிறைய ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் டஸ்ட்டும் அதிகமாக இருக்குது போல். நான் ஒரு 1 மந்த் பேக் க்ளீன் பண்ணி வச்சது தான். அதுக்கப்புறம் என்னால் முடியலை, நான் பண்ணலை. இப்போ எடுத்து பார்த்தா நிறைய டஸ்ட்டு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஆயில் கலரே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து ஒரேடியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னா, என்கிட்ட இங்கே ஷாப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க, சின்ன 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 மிஸ்டேக்ஸ் எல்லாம், சின்ன சின்ன ரிப்பேர்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம். இந்த லூஸ் ஸ்டிச் வர்றது, ஸ்டிச்சஸ் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் போதெல்லாம் அது உள்ளே கேஸ் ஏதாச்சும் டைட் பண்ணால் போதும், இல்லை மேலே டென்ஷன் ஸ்ப்ரிங் டைட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உள்ளே அந்த கேஸில் பாபின் கேஸ் போடுற இடத்துல நூல் ஏதாவது சிக்கிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளே ஈஸியாக அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்காகலாம் மெக்கானிக் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் மெக்கானிக் யூஸ்வலாக ரொம்ப பெருசாக ஏதாச்சும் விஷயம் ஆனால் மட்டும்தான் மெக்கானிக் கூப்பிடுவோம். மற்றபடி எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ணிப்பேன். சரி இன்றைக்கி ஆயில் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இப்போ உங்களுக்கு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது அப்படி இல்லை. இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் வேறு மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி அந்த ஆயில் இப்படி இருக்குது. எல்லா டஸ்ட்டையும் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு. இதெல்லாம் இவ்வளோ நாள் இந்த மிஷின்குள்ளே இருந்திருக்கு. அதில் சேஃப்டி பின் இருக்குது, அதுக்கப்புறம் நீடில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது எதுக்கு இந்த வீடியோனா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை தெரியாதவங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோடய வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.